நமச்சிவாய வாழ்க. தொண்டை மண்டலம் 63 நாயன்மார்களிலே 43 நாயன்மார்கள் அவதரித்த திருத்தலம்தான் சான்றோர் உடைத்து என்று சான்றோர்களால் போற்றப்படக்கூடிய தொண்டை மண்டலம். அங்கே திருநின்ற ஊர், அந்த ஊரினுடைய பெயரை பாருங்க, திரு நின்ற ஊர். திரு என்றால் சிவம் இருக்கிறது. அந்த சிவம் எங்கே நிற்கிறது? பூசுலாருடைய மனதிலே நிற்கிறது, குடிகொண்டுள்ளது. நமச்சிவாய வாழ்க. இவர் நல்லபடியாக கோயில் கட்டுறாரு. மனதளவிலேயே குறிப்பிட்ட நாளில் கோயிலுக்கு முதலாக பூமி பூஜை போட்டு எல்லாமே பண்ணுறாரு. கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிட்றாரு. அதே போன்று அந்த மன்னன் காடவ மன்னன் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. அந்த மன்னனும் கோயில் கட்டுகிறான். அந்த மன்னனுடைய கனவிலே ஈசன் தோன்றி, அதாவது வானொலி அசரீரி, சரிங்களா? அப்போது அந்த காடவ மன்னன் சிறந்த சிவபக்தர், சரிங்களா? அதனால தான் ஈசனே அசரீரியாக உணர்த்துகிறார். அவரும் கோயில் கட்டுறாரு. நீ எழுப்புகின்ற பெரும் பொருட்செலவில் எழுப்புகின்ற கோயிலுக்கு நாளை அந்த திருக்கூட நன்னீராற்று நற்சாந்தி பெருவிழாவிற்கு அடியன் வர இயலாது. என்னுடைய அடியவன் பூசலார் என்பவர் மனதளவிலே கோயில் கட்டிருக்கிறார். அங்கே நான் செல்ல வேண்டியிருக்கிறது. மற்றொரு நாளிலே நீ இந்த திருக்கூட நன்னீராற்று நற்சாந்தி பெருவிழாவினை வைப்பாயாக என்று கூறுகிறார். நமச்சிவாய வாழ்க. சிவசிவா. எல்லாம் சிவன் செயல். அரசன் ஆண்டியை தேடி போகிறார். இதுதான் ஈசன் செயல். அடுத்த காணொளியில் பார்ப்போம்.